Hello guys, praise the Lord. Welcome to TDS musical class. இப்போ போன கிளாஸில் இது வரைக்கும் பார்த்தோம். டைம் ஆயிடுச்சு, நான் நின்றுட்டேன். சரி, ஓகே. இப்போ டபுள் கிளஃபில் 5 lines, 4 space, 5 lines. நேம் எவ்ரி குட் பை டஸ் ஃபைன். அதுக்கு EGBDF. 4 space, நேம் FACE. ஓகே, எப்பவுமே ஹெட் ஸ்டெம் இருக்கும். ஹெட்னா அந்த இருக்குல்ல கோடு மாதிரி, அதில் மேலே புள்ளி மாதிரி வச்சுருக்கோம் உள்ள, அது ஹெட். கீழே ஸ்டெம், இதுக்குதா ஸ்டெம், ஹெட் ஸ்டெம். ஓகே, 3 flat note as rest. இது மாதிரி இருந்தால் வாசிக்கக்கூடாதுன்னு அர்த்தம், இது மாதிரி இருந்தாலும் வாசிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சரிங்களா? அமெரிக்கன், பிரிட்டிஷ். நேம் ஆஃப் த நோட் வேல்யூ. இப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா 4 count. இது ரெஸ்ட் சைன். இப்படி இருந்தால் வாசிக்கக்கூடாது, இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வாசிக்கக்கூடாது. டைம் இப்போ 4 countனா, இப்போது 1 2 3 4 அது வரைக்கும் வாசிச்சது 4 count. 2 countனா 4 count செமி பிரீவ். சொல்லுங்கள், செமி பிரீவ். 2 count மினிம். மினிம்னா 1 2, இது மீனிங். ஓகே, மீனிங் மீனிங். அடுத்தது கிராச்சட், 1 count. 1 countனா அவ்வளோதான், 1 count. அடுத்தது குயவர், 1/2. 1/2 பார்த்துங்க, சிம்பிள் பார்த்துங்க. 1/2 இப்படி வந்துச்சுன்னா 1/2. செமி குயவர் 1/4. செமி குயவர் 1/4. டெமி செமி குயவர் 1/8. டாட்டர் செமி பிரீவ் 4 + 2. ஸோ டாட்டர் செமி பிரீவ்க்கு எத்தனை கவுண்ட் பார்த்தோம்? 4 count பார்த்தோம். ப்ளஸ் டாட்டர் 6 count. 6 தடவை வாசிக்கணும்னா அப்படி இல்லை, சரிங்களா? இது கவுண்ட் 6 தடவை வாசிக்கணும்னு பார்க்கலாம். டாட்டர் மீனிங் 2 + 1 3 count. டாட்டர் கிராச்சட் 1 + 1/2 count. டாட்டர் குயவர் 1/2 + 1/4 3/4 count. ஓகே, பார்த்தாச்சு. இதுக்கு எந்த டவுட் இருக்காது. செமி பிரீவ், மினிங், கிராச்சட், குயவர், செமி குயவர், டெமி செமி குயவர். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் பார், ஸ்பேஸ். இது பார் லைன் போட்டிருக்காங்களா, பார் லைன். ஓகே, டபுள் பார் லைன். ஓகேங்களா? இது கோடு கூட இருக்குல்ல, இதெல்லாம் பார். நடுவில் ஸ்பேஸ் இருக்குல்ல, இதுதான் ஸ்பேஸ். இங்கே பாருங்க, இது இருக்குங்களா கோடு கோடா. மொத்தம் நம்ம டபுள் கிளஃபில் எத்தனை பார்த்தோம்? 5 பார்த்தோம், சரிங்களா? 1 2 3 4 5. இதுக்கு டபுள் கிளஃப்க்கு EGBDC. எவ்ரி குட் பை டஸ் ஃபைன். ஓகேவா? தப்பு, அதுதான் தப்பு. நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு? எப்போ ஒரு லெட்ரு வாசித்தா மேலேருந்து வாசிக்கக்கூடாது, கீழேருந்து தான் மேலே போகணும்னு சொல்லியிருக்கேன். அது பண்ணால் எப்படி வரும்? கீழேருந்து எவ்ரி குட் பை டஸ் ஃபைன். ஓகே, ஸ்பேஸ் F. ஸ்பேஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஃபேஸ். ஸ்பேஸ்க்கு ஃபேஸ், முகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, 1 2 3 4. 4 ஸ்பேஸ், 5 பார், 5 டபுள் கிளஃப். இதுக்கு ஃபார்முலா பார்த்துருவோம். ஸ்பேஸ்க்கு ஃபேஸ், பார்ஸ்க்கு
டபுள் கிளஃப்க்கு வந்து எவ்ரி குட் பை டஸ் ஃபைன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஒரு கீபோர்டில் CDEFGABC இது எல்லாமே சேர்த்துட்டு ஒன் ஆக்டோ.